மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி மோட்டோ G24 பவர்ங்கிற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. எனக்கு என்னமோ இந்த ஃபோன் அந்தளவுக்கு ஒர்த்து மாதிரி தெரியல. எப்போவும் போல் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஃபோனில் பேட்டரி மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு ப்ராசஸர் வேல்யூ ஃபார் மணி ரெண்டுமே குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஃபோனை வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு புரிஞ்சுட்டு இதை விட பெட்டரான சாய்ஸ் இன்னும் இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மோட்டோ G24 பவர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் HD + IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 537 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 9000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மொக்கையாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கம்மி, வெறும் HD+ தான். இதோட ஹையர் எண்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருது. ஸோ நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது HD+ டிஸ்பிளே ஏற்றுக்க முடியாது. அட்லீஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டாவது அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 90 Hz கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ண போகிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Poco M6 Pro. Poco M6 Pro 4GB RAM மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட்லேயே கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ கம்பேர் பண்ணும்போது அதில் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கலாம் மோட்டோவில் கொடுத்துருக்க டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மொக்க தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த மோட்டோ G24 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய ப்ராசஸர் 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தே இல்லை. போக்கோல C55 ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வெறும் 7,700 ரூபாய்க்கு 6GB RAM 128GB மாடல் இதே G85 ப்ராசஸரோட உங்களுக்கு 2,500 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. நீங்க கொடுக்குற அந்த 2,500 ரூபாய்க்கு உங்களுக்கு பேட்டரி அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் தான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம் 7,500 ரூபாய் ஃபோன்ல கொடுத்துருக்க ப்ராசஸர் எடுத்துட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. மெயினானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து 4G ப்ராசஸர் தான், உங்களுக்கு 5G இல்ல. இதே Poco M6 Pro 5G வந்து பாத்தீங்கன்னா இதே ரேட்ல தான் வருது. ஆனா அதுல 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரோட பவர் இதோட பெட்டரா இருக்கும். இதை விட்டு நீங்க இந்த G85 ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா கஷ்டம் தான். உங்களுக்கு போக போக ரொம்ப மொக்கையா இருக்கும். ஃப்ரீ ஃபயர் PUBG அந்த மாதிரி விளையாண்டா கூட Poco M6 Pro 5G தான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. மோட்டோ G24 பவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ Poco M6 Pro 5G கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா மோட்டோல பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த மோட்டோ G24 பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 30 வாட் இருக்கு. கண்டிப்பா இந்த போனோட பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடு நல்லா இருக்கும். Poco M6 Pro வந்து பாத்தீங்கன்னா 18 வாட் தான். ஆனா இதுல உங்களுக்கு 30 வாட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1000 mAh பேட்டரி கிடைக்குது. ஸோ பேட்டரி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் இந்த ஃபோன் வின் ஆகுது. அந்த டிஸ்பிளே ப்ராசஸர் எல்லாமே இது தோத்துருச்சு. கம்மன் இந்த ஃபோனுக்கு மோட்டோ G24 பவர்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக மோட்டோ G24 பவர்லெஸ்ன்னு வச்சிருக்கலாம். ப்ராசஸர் பவரே இல்லை, ரொம்ப மொக்க. நீங்க Poco M6 Pro 5G வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளே கிடைக்குது. இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடைக்குது. உங்களுக்கு மெயினானது 5G சப்போர்ட் இருக்கு. ரியர் கேமரா நல்லா இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் பில்டு கிடைக்குது. இந்த ரெண்டு ஃபோன் நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு கேட்டா நான் கண்டிப்பா Poco M6 Pro 5G தான் வாங்குவேன். உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வராது, ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.